நான் என்னோட சேனல்ஸில் வந்து மொட்டை அடித்து நான் வீடியோ போட்டிருந்தேன். முடி இல்லாத தெரியும், கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், போடா சொட்டை அப்படின்னு போட்டிருந்தார். அந்த வார்த்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுது அப்படின்றது ஆக்சுவலாக இப்போ மாற்றுத்திறனாளிகளை வந்து நம்ம டேரெக்டாக சொல்ல மாட்டோம், அவங்கள குறைய வந்து சொல்ல மாட்டோம். அப்போது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம சின்ன வயசில் சொட்டை தலையா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா, அது எவ்வளோ ஹர்ட் பண்ணும் அப்படின்றது அப்போ தான் நான் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை திரும்ப கெயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி, ஓகே, ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க. என்னென்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி ஹேர் ஆயில், நல்லா இவ்வளோ தூரம் முடிய தொங்க விட்டுட்டு இந்த காட்டிலேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் வைத்தாங்க. அதை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தடவ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். நம்ம வந்து ஒரு மரம் இருக்குது, அதோட இலையெல்லாம் கொட்டுது. அந்த இலையெல்லாம் கொட்டுச்சுன்னா இலையில போய் தண்ணி ஊற்றுவோமா இல்லை வேரில் தண்ணி ஊற்றுவோமா? ஸோ அப்போ நம்ம தப்பு என்ன பண்ணுறோம், முடி அங்கே கொட்டுதுன்னா அப்புறம் நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? ஸோ நமக்கு உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன். செகண்ட் திங் வந்து நம்ம சீப்புலாம் தலை வர்ற பழக்கம் இருக்குது எனக்கு. அடிக்கடி பேக்கெட் சீப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நமக்கு, அதை வச்சு வரும்போது நிறையா முடி போகிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் பெரிய பல்லு சீப்பு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உடம்பு துடைக்கிறதுக்கு டவல் வச்சுருப்போம், அதையே தான் தலைக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணிட்டேன், தலைக்கு ஒரு டவல், உடம்புக்கு ஒரு டவல்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம பில்லோ கவர்ஸ் வந்து எப்போ மாற்றோம் நமக்கு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பில்லோ கவர்ஸ் துவைக்கலனா கூட அதுக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து மேலே போட்டுட்டு தான் தூங்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நானே வந்து மாற்றி பார்த்தேன். அதில் ஹேர் ஃபால் கம்மியாகுதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அதில் ஒரு ரிசல்ட் இருக்குது. பர்சனலாக நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் டாக்டர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது உங்களுக்கு ஃபாலோ ஆரம்பிச்சோன்னு நீங்கள் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே, இதெல்லாம் எனக்கு கையே கொடுக்கல ஆனால் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா என்ன? ஹேர் பேக்ஸ். எந்த வீட்டில் அலோவேரா வச்சுருந்தாலும் நைஸாக போயிட்டு பிளேட் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குமே தவிர்த்து கண்டிப்பாக ஹேர் வளர எனக்கு பர்சனலாக எதுவும் ரிசல்ட் தரல. அதுதான் எனக்கு பெரிய, நான் அடிக்கடி அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வந்து அதிகமாக எண்ணெயை ஊற விட்டால் ரொம்ப உள்ளே இறங்கும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. ஆனால் அதுவுமே கை கொடுக்கல. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டால் இன்னும் கொத்து கொத்தாக தான் முடி கொட்டும். ஏன்னா ஸ்கேல்பில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும், மேலும் நம்ம ஆயில் போடுறோம். அப்போ ஆயில் அதிகமாக ஆகும் போது என்ன ஆகும்னா டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து டெர்மட்டாய்டிஸ்ன்னு சொல்கிறாங்க டெர்மட்டாலஜிஸ்ட். அப்படி வந்தாலுமே முடி அதிகமாக கொட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு ரிசல்ட்டே தராமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒரு டயட் பிளான் டிப்ஸ் இதெல்லாம் பண்ணால் ஓகே உங்களுக்கு வந்து இது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? நம்ம பாடியோட வெயிட் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ என்னோடதை நான் டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 72. ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 72 வெயிட்டுக்கு வந்து நீங்கள் 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ இந்த 70 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குது, அது எப்பப்போ எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவரேஜாக ப்ரோட்டீன் கன்சப்ஷன் ஒரு மீலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் படிப்பா சொல்கிறேன் 25 to 28 grams வரைக்கும் பாடி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்னிங் காலையில் ஏஞ்ச உடனே அந்த டீ காஃபிக்கு பதிலாக நான் அந்த கஞ்சி தண்ணி குடிச்சிடுறேன். கொஞ்ச நேரம் கழித்து வந்து நான் கறி லீஃப் வந்து சூ பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் குளிச்சுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது ரெண்டும் பண்ணிவிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் ஜென்ரலாக ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் வந்து அதில் எத்தனை ஒயிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஒயிட்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் 4 ஒயிட்ஸ் இருக்கும், ஒரு ஹோல் எக் இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 23 to 24 grams ப்ரோட்டீன் வந்து அதில் வந்துடும். இது கூட கார்ப்ஸுக்கு நான் என்ன எடுப்பேன்னா இட்லி, தோசை, வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். இப்போ நான் 11 o'clock, ஏன்னா இது மட்டும் சாப்பிட்டா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டா நம்மளோட டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக பத்தாது. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், எந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சோயா பீன்ஸ்லேருந்து அந்த பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, ராஜ்மா, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இது எல்லாமே வந்து டெய்லி என்னோட ரொட்டேஷனில் மாறிக்கிட்டே இருக்கும். அது 100 grams. அது என்னன்னா நம்மளோட ஒரு போர்ஷன் உள்ளங்கை எல்லாம் எடுத்து ஊற வச்சுடுவோம். அதை எடுத்து திரும்ப அவிச்சோன்னா இவ்வளோ வந்துடும். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் ஒரு சின்ன பாக்ஸ் அளவுக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது கூட நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்களா இல்லைனா வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்களான்றதுக்கு ஏற்ற மாதிரி அது கூட வந்து பீன்ஸ், கேபேஜ் அது தனியாக எடுத்துக்கலாம். டைரெக்டாக லஞ்சு தான். லஞ்சில் வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா அஃபோர்டபுள் ப்ரோட்டீன் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா நாளும் ஃபிஷ் அண்டு சிக்கன் எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் தான் ப்ரிஃபரபிள், அஃபோர்டபுள் அண்டு. ஏன்னா ஒரு எக்லன்னு பார்த்தீங்கன்னா 5 grams ப்ரோட்டீன் இருக்குது ஆவரேஜாக. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்திங்கனாலே 18 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்துடும்.